அவிச்சே சாப்பிடும். அவியோட சாப்பிட சூப்பராக இருக்குடா. நான் நோக்கண்டு அவி டயட்டாம என்ன நல்ல பேரம் ஏற்றி விடும். வணக்கம் ரகுலே, எல்லாரும் அப்படி நல்ல சுகமாக இருக்கிறீங்களோ? நான் நல்ல சுகமாக இருக்கேன், நீங்கள் நல்ல சுகமாக இருக்கிறீங்க நான் நம்புகிறேன். இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கு எங்கே போகிறோம் சொல்லுங்கள். யாழ்ப்பாணம் வர சொன்னார். நான் ஓடி போய் டக்கண்டு வலிக்கிட்டு ஓடி வந்துவிட்டேன். எப்போ சொன்னான் டக்கண்டு வலிக்கிட்டது தெரியும்? எப்போ சொன்னான்? நேற்று இல்லை உங்களுக்கு சொன்னான்? நேற்று சொன்னது. ஆனால் நான் இப்போ இன்றைக்கு நேற்று சொன்னது நான் நம்ப இல்லை. இவன் வாரானோ தெரியாது. ஏனென்றால் நோம்பில் ஒவ்வொருக்காவும் யாழ்ப்பாணம் வாரான்னு சொல்லி ஏமாத்துறேன், கூட்டிக்கொண்டு போகணும். அதில் நான் இன்றைக்கு டக்கண்டு வலிக்கிட்டேன்னு விட்டேன். நரமணிச்சாலத்துக்கு முதலே வலிக்கிட்டு. இன்றைக்கு எங்கேன்னு சொன்னால் அம்மாவை கேஎஃப்சி சாப்பிட்டு இருக்கிறீங்களா? கடைக்கு போய் சாப்பிடையில வீட்டாரோ கொண்டு வந்து சாப்பிட்டேன். எத்தனை வருஷம் இருக்கும் இப்போ சாப்பிட்டு கேஎஃப்சி? அது நிறைய காலம் இருக்கு. கிட்டத்தட்ட நான் தெரிஞ்சு 10 வருஷத்துக்கு மேலே நினைக்கிறேன் கேஎஃப்சி சாப்பிட்டு. 10 வருஷத்துக்கு மேலே இருக்கு. 10 வருஷத்துக்கு மேலே. ஆனால் தெரிஞ்சு அந்த கேஎஃப்சி அதாவது பில்டிங் இருக்குது தானே, அங்கே போய் முதல் தானே இப்போ கேஎஃப்சி சாப்பிட போகிறா. நான் நினைக்கிறேன் கொஞ்சோண்டு சும்மா சிக்கன் மட்டுமா பேக்க சாப்பிட்டு பார்த்துருப்பா பேக்க நான் சாப்பிட்டு நினைக்கிறேன் அந்த கேஎஃப்சி அந்த நேரத்தில் எனக்கு கிடைக்கல. அவி குழந்தையில அவிக்கார வாங்கி அந்த அப்ப கிடைக்கல நினைக்கிறேன் நான். அபிஸ்டன் சின்ன பிள்ளை குழந்தை 4 வயசு. அப்போ அபிஸ்டனுக்கு யாரோ வாங்கி அந்த நாங்களும் சாப்பிட்டேன். நாங்கள் அதனால எனக்கு கிடைக்கல வடிவா யாருக்கு அந்த நேரம் அந்த கேஎஃப்சி நான் கிடைக்கல. நான் சாப்பிட்ட அப்புறம் தான் என்ன சாப்பிட்டீங்கன்னு அந்த விழா வரையா கேட்டுனான். அது அபிஸ்டன் சாப்பிட்டார் போல தெரியல எனக்கு. அவியால் சின்னால் கேஎஃப்சி கூட்டிக்கொண்டு போகிறேன். கேஎஃப்சியில் விரும்பினதை வாங்கி சாப்பிடட்டும். மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு உலக மகளிர் தினம் எனக்கு தெரியாது. நேற்றுலாம் உங்களுக்கு சொல்லிக்க தெரியாது எனக்கு. இன்றைக்கு காலமாக எனக்கு தெரியும் மகளிர் தினம். இல்லாட்டி இன்றைக்குமே மாற்றி விட்டுருப்பேன் நான். அதுதான் கூட்டி கொண்டு வந்திருக்கேன். இல்லாட்டி நேற்று சொன்ன மாதிரி ஏமாற்றி விட்டுருப்பேன். ஏமாத்திரண்டு ஏதாவது சாப்பிட்டு சொல்லியிருப்பேன். இன்றைக்கு விடியோளம்பி பார்க்க உலக மகளிர் தினம் வந்து கிடந்துச்சு. அப்போ ஒரு வருஷம் வாரதான் இந்த வருஷம் தான் கூட்டிக்கொண்டு வந்திருக்கிறேன். என்ன வீடியோ காண்டி கூட்டிக்கொண்டு வந்தேன்னு சொல்லி வந்தானே சில பேர். அதுக்கு என்ன சொல்கிறீங்க நீங்கள்? போன வருஷம் காசு இல்லை கூட்டிக்கிற உங்களோட காசுலாம் காசு இல்லை. நான் இல்லை காசு கொடுக்கணும். இந்த முறை வராது பிரச்சனை இல்லை. இப்படி என்றாலும் முருகா வந்தாச்சு. இந்த வருஷம் ஏதோ வருது. அப்போ ஏதோ யூடியூப்பாளன்றது வருமானம் பண்ணுறது வருது. அதை வச்சு அம்மா கூட்டி வந்தாச்சு. ஏன்னா நாங்கள் கேஎஃப்சி போவோம். கேஎஃப்சி சிக்கன் இருக்குது, பர்கர் இருக்குது. என்ன சாப்பிட போகிறீங்க? ஏதோ போய் பார்த்தா தான் தெரியும். போய் பார்த்தா தானே தெரியும். சரி வாங்க எல்லாம் வாங்கி தரோம். வயிறு முட்டை சாப்பிடுங்க இன்றைக்கு. நான் டயட் நல்ல டயட். மெலிய போறேன். 80 கிலோவில் நிற்கிறேன். நான் இப்போ ஒரு மாதம் கூட மெலிகிறேன். ஒன்றும் மெலிய இல்லை. என்ன காட்டுங்க அப்படி நான் எப்படி இருக்கிறேன்? பிஎன் டயட்டில் தான் இருக்கிறார். ஆனால் இந்த என்ன சொல்கிறது சத்தான சாப்பாடுகள் சாப்பிட்றார். சோறுகள் எல்லாம் குறைவு. சத்தான சாப்பாடு சாப்பிட்றது. அம்மாவையும் இப்போ கூட்டி கொண்டு தான் பெற வலிக்கிட்டு நாங்கள். அவள் வந்து மச்சம் சாப்பிட மாட்டாதானே, அதால் கூட்டி கொண்டு வரையில. இன்னொரு நாளைக்கு வேறு எங்கேயாலும் கூட்டி கொண்டு போவோம் ஆட்டோவில். அவாவுக்கு பிடிச்சது எனக்கு என்ன சொன்னான்டா சட்ட துணி தான் சொல்லி விட்டவா வாங்கிற சொல்லி வேறு ஒன்றும் சொல்ல இல்லை. அந்த சட்ட துணி வீடியோ எல்லாம் அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்களா? என்ன சட்ட துணிகள் வாங்குறது எல்லாம் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. இன்றைக்கு அம்மா கேஎஃப்சி பர்கர் சாப்பிட்றது எல்லாம் பார்க்க போகிறீங்க. அதனால் நான் சாப்பிட போகிறது இல்லை. நான் சாப்பிட மாட்டேன். தெரியும் தானே உங்களுக்கு? டயட். அப்போ நான் உடம்பு அம்மாக்கும் வீட்டு இருக்கிற அம்மம்மா சாப்பிட மாட்டா. அவிக்கும் பாக்கும் அப்பாக்கும் வாங்கி கொண்டு போகிறோம். எங்கட மாமாவையும் கேட்டேன் நான் என்ன இரவுக்கு சாப்பாடுண்டா. அவர் சொன்னார் வாங்கி கொண்டு வர சொல்லி சாப்பாடு வாங்கி கொண்டு வர சொன்னவர். அப்போ அவருக்கும் வாங்கி கொண்டே கொடுப்போம். கேஎஃப்சி வாங்கி கொடுப்போம். என்ன சரி ஓகே வாங்க நாங்கள் வலிக்கிடுவோம். மாமாவும் இது வரைக்கும் அந்த இது சாப்பிட்டது இல்லைண்டே வாங்கி கொண்டே கொடுத்து கேட்போம் என்ன மாதிரி இருக்குன்ட்டு. அதாவது சாப்பிட கொடுத்துட்டு கேட்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. என்ன மாதிரி இருக்கு கொஞ்சம் வர்றதுக்கு இருளும் தான். என்ன மாதிரி கேஎஃப்சி வந்துட்டீங்களா? வந்துறங்கியாச்சு. எங்க கொழும்பு வந்துருக்கிற மாதிரி கேஎஃப்சி வந்துறங்கியாச்சோ? கேஎஃப்சிக்கு வந்துறங்கியாச்சு. ஓ இதுதான் கேஎஃப்சி. உள்ளுக்கு போனது இல்லையா? அண்டைக்கு போனீங்களே? அண்டை போனாங்க. ஐஸ்கிரீம் குடிச்சீங்களா? என்ன இல்லை மிரக்கறி வாங்க. அம்மாவோட சும்மா அவாவுக்கு பார்க்க கூட்டிக்கணும். ஐஸ்கிரீம் இருக்கா குடிக்க கூடிய ஞாபகம் இருக்கா? முந்தி இருக்கா? ஓ மேல என்ன இது வேற பாதமே. எது வேற பாதை? அது முன்னால வந்துறாங்க. இது வேற. இது இதுக்கு போற பாதை, இந்த ஃபுட் சிட்டிக்கு போற பாதை. அப்படியே ஏறி போங்க. ஏறி போனா சாப்பிட்றது சமைக்கும். ஏறி போறீங்களா லிஃப்ட்டில் போறீங்களா? வெளியெல்லாம் நீங்கள் லிஃப்ட்டில் போங்க. இந்த வேலைக்கு இறங்கி வாங்க. லிஃப்ட்டில் போங்க. எப்படி போறீங்கன்னு பார்ப்போம். சரிதானே? இங்கே இது கால ஏறி போகிறது. ஏறி போகிறீங்களா லிஃப்ட்டில் போகிறீங்களா? இதில் ஏறி போகிறது உங்கள் அதால் ஏறி போகிறது. அதால் ஏறி போகிறது இதுக்கால வாங்க. இப்போ இதுக்கால போங்க. நீங்கள் அதுக்கால போங்க.
போங்க 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 இதுக்கால போங்க இதுக்கால போங்க மேலே ஆ விளங்கல இதுக்கால போங்க ஆ ஏறி போங்க ஏறுங்க ஆ ஏறுங்க காலை வச்சிங்கன்னா போகும் அவ்வளோதான் வேங்க போங்க எனக்கு உதவிகள் செய்கிறீர்கள். நன்றி எல்லா இதையும் பார்த்தேன் வீடியோ. ஓகே விழுத்தாது இங்கே கால் ஒன்று வச்சுட்டு மெத்த காலங்க விழுத்தாது ஏறுங்க விழுத்தாது பயந்து ஒன்றுக்கிறீங்க ஏறுங்க ஏற தெரியா பாக்கு ஏறுங்க ஏறிக்கொண்டு அங்கே போய் வைக்கிறாச்சு அது விழுத்தாது அவ ஏறுறதுக்கு படுற பாடவா மேலே ஏறணும்னா காலை வைங்க சரியா என்ன இப்படிதான் வாரா போது ஒருக்கா வேற இல்லையா அதுல ஏறி இருக்கு வேணுன்றாலும் பயம் அந்த கனநாள் சரி வாங்க போவோம் அடுத்த என்னத்துல ஓப்பன் பண்ணாலும் அந்த இதுல இந்த பெட்டியா இருக்கு லிஃப்ட் பெட்டி தெரியும் அதுல போவோம் சரியா இதெல்லாம் போகிறோம் ரெடியா என்ன பயப்படுறீங்க நான் பயப்படல வா அதில் பட்ட பாடு ஏறுறதுக்கு வா அது மூப்பரிய விளத்தியால போடும் சரியா இருங்க வாங்க கேஎஃப்சி கொண்டு வாங்க இங்கே வேறங்க எப்படி இருக்குது கேஎஃப்சி வந்துட்டா இதுதான் கேஎஃப்சி என்ன வண்டி வருது ஸ்பீடாக வைங்கோ என்னண்டாலும் படியா இது கனகாசுக்கு வேண்டாத கனகாசுக்கு வேண்டாதையோ என்ன வண்டி வருது பார்த்து வாங்கி யாரும் சாப்பிடுங்க சரியா வாங்கி யாரும் சாப்பிடுங்க கனக்க வேண்டாத கனகாசுக்கு வேண்டாத பாசலையும் பண்ணி கொண்டு வரேன் இப்போ வாங்கி தருவினம் தருவினம் யாருக்கு அவிக்கும் அப்பாக்கும் அப்பாக்கும் அம்மா அதாவது அம்மம்மா சாப்பிட மாட்டேன் மச்சம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேஎஃப்சி வாங்க போகிறேன் ஏதாவது ஆர்டர் பண்ணி வாங்கி கொண்டு வருவோம் என்ன இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்டர் பண்ணியாச்சு அதில் 20 பீஸ் வரதும் இதில் பர்கர் அதில் அந்த 990 இருக்குது அதுவும் ஒன்று அதாவது அதில் 3 ஆர்டர் பண்ணது என்ன மாதிரி கேஎஃப்சி வந்துட்டு பார்த்துட்டீங்களா கேஎஃப்சியை எங்கே பார்த்துறீங்க எங்கே இருக்குது கேஎஃப்சி அப்போ இங்கே இது வாங்கி வந்தது இதுக்கு என்ன பேர் சாப்பிடுங்க எடுத்து இதை எடுத்து இஞ்சால வைங்க இதான் பர்கர் அந்த பனிஸ் 2 பனிஸ் இருக்கும் சாப்பிட்டு பாருங்க இது எப்படி இருக்குன்னு அவைக்கு அங்கே கிடக்குது அங்கே 2 சொல்லியிருக்குன்னு பாருங்க உள்ளுக்கு என்னென்ன இருக்குன்னு பாருங்க அங்கே 2 சொல்லியிருக்குன்னு அது வேற உள்ளுக்கு என்ன இருக்குன்னு பாருங்க சிக்கனும் காட்டுங்க என்ன இருக்குன்னு இது சிக்கன் தான் அது என்ன செய்தோ தெரியாது மற்ற அதுக்குள்ள இந்த இலியல் குளியல் வச்சிருக்கிறாங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க அப்படி ஒரே கடி கடிச்சு சாப்பாடு சொல்லுங்க வடியா ஃபுல்லா கடிங்க நல்லா இருக்கும் அது இங்கே வந்தால் இது அவங்களோட டேஸ்ட்டுக்கு அப்படித்தான் உடனே செய்து தந்துக்கிட்டேன் உடனே செய்து தந்து அவங்க மாறி மாறி செய்து வச்சு கொண்டே இருப்பாங்க நல்லா இருக்கிற பார்க்கலாம் சாப்பிடுவேனோ தெரியாண்டு இருந்தேன்னா நான் சாப்பிட்டு பார்க்க நல்லா இருக்கிற சாப்பிடுவேன் அவிக்கு 2 சனதால் அவிக்க விட்டுட்டு வந்துட்டோம் நல்லா இருக்கிறேன்
நான் பார்க்க சாப்பிடுவேன் உம்மளம் மட்டும் பார்க்க நான் சாப்பிடுவேன் நீ டேஸ்ட் நல்லா எப்படி இருக்கு இனிப்புகள் உரைப்புகள் எல்லாமே என்ன மாதிரி அந்த சொல்லுங்க நீங்கள் எப்படி இருக்குண்டு அந்த மாதிரி கடை எல்லாம் சேர்ந்து நல்லா கடை சாப்பிட்டு பார்த்தா அப்புறம் தெரியுது சாப்பிட்டு முடிப்பேன் கொண்டு காணும் ஒரு ஆளுக்கு மிச்சம் ஒரு ஆளுக்கு கொண்டு நான் சாப்பிட போகிறதில்ல தெரியும் தானே பவி டயட்டாம என்ன நல்ல பேரம் ஏற்றி விடுறேன் உங்களை என்ன 2 கிலோ ஏற்றி விட்றப்பல இது கேஎஃப்சியில் தவிர பெப்சி சோடா நார்மலாக குடிக்கிற சோடா மாதிரி இருக்குதோ இல்லாட்டி என்ன மாதிரி டேஸ்ட் பாருங்க நீங்கள் இது கேஎஃப்சியில் தவிர பெப்சி சோடா நார்மலாக குடிக்கிற சோடா மாதிரி இருக்குதோ இல்லாட்டி எப்படி எனக்கு குடிச்சு பார்த்தா தான் தெரியும் இதே குடிக்க பண்ணணும் இதை சாப்பிட ஓ அப்படித்தான் ஓ எப்படி நார்மல் சோடா மாதிரி இருக்கா இல்லை வித்தியாசமாக இருக்கா சோடா மாதிரி தான் சோடா தான் பெப்சி சோடா தான் நார்மலாக இருக்கு குடிங்க ஓ நார்மலாக இருக்கா குடிக்கிற மாதிரி தாங்கடா அப்போ சரி ஓகே ரெண்டும் செய்கிறேக்க நல்லா இருக்கடா நீங்கள் என்ன ஒரே நல்லா கிடக்கா இந்த சுவைகள் உரைப்புகள் சுவை நல்லா கடை என்னண்டு எனக்கு செய்து கிடக்க என்ன தெரியாதா சீஸும் இருக்குது எங்க சீஸ் இருக்கு உள்ளது ஓ சீஸ் இருக்குது நல்ல கொழுப்பு வரும் எனக்கு நல்ல கொழுப்பு வரும் அம்மாவுக்கு நல்ல கிலோ கூட பாரு சீஸ் கிடக்குது நான் கூட சீஸ் தான் கிடக்கு இன்னும் என்ன சாமான் போட்டுக்கிட்டேன்னு என்னட்டு ஒன்றும் தெரியல இன்னும் இனிக்குதும் ஆனால் என்னன்னு தெரியாது எல்லாம் செய்த டேஸ்டாக இருக்கிறேன் இதுக்கு போட்டு பிரிச்சு பாருங்க என்னென்ன இருக்குண்டு இதுக்கு போட்டு கலட்டி பாருங்க என்ன இருக்குண்டு இதுக்கு உள்ளுக்கு சீஸ் கிடக்கு வேற இதுக்கு சீஸ் கிடக்கு இது அவங்களோட மசாலா சிக்கனுக்குள்ள அவங்களோட மசாலா போட்டு இதாக இருக்கிறாங்க மசாலாவும் அவங்களோட அந்த இது சிக்கனா ஆனால் நறு ரெண்டு கிடக்கு பாருங்க சாப்பிடுவோம் சூப்பர் நல்லா இருக்கடா நறுனும் இருக்குது அதை வெளியில் இதை போட்டு பேக் பண்ணி இது என்ன இலியல் கடா கோவாயில் மற்றது ஏதோ இலியல் தான் போட்டுக்கிறாங்க இலியல் போட்டு ஆனால் இப்படி சேர்த்து சாப்பிட்றதான் நல்லா இப்படி எல்லாத்தையும் அடுக்கி இப்படி சேர்த்து சாப்பிட்றதான் நல்லா இருக்கிறவன் ஒவ்வொன்றா சாப்பிட்டா டேஸ்ட் இல்லை இப்படியே சாப்பிடணும் என்ன இது பர்கர் பேர் தெரியுது தாய் ஊரு தான் ஒன்றும் செய்யல கட்டம் அவைக்கு பேக் கொடுத்து சாப்பிட வேண்டாம் சாப்பாடுண்டு நோமலாக குறியத்தான் சாப்பிட்றேன் ஆனால் மெலிக்கவும் இல்லை ஒன்றும் இல்லை மெலியே இல்லை இதை கண்டா சாப்பாடு வாக்கு என்ன பிரச்சனை சொன்னால் தைராய்டு என்ன தைராய்டு தானே அதுக்கு பேர் என்ன அது அந்த உடம்பு கூடுற தைராய்டு அப்படியா தைராய்டு ஏதோ உண்டு அது அந்த உடம்பு கூடுமா அது சில பேருக்கு குறையும் சில பேருக்கு உடம்பு வைக்குது குறையுது இல்லை அதுக்கு என்ன மருந்துன்னு நீங்கள் சொல்லுங்க மெலிகிறதுக்கு என்ன செய்யலாம் மெலிகிறதுக்கு சாப்பாடை குறையுங்க சாப்பாட்டுக்கு நான் குறையத்தான் சாப்பிட்றேன் கொஞ்சம் சாப்பிட்றது பயிர் அபிஷ்டனை கூட்டிக்கிறேன்னு தான் கவலை அவரோட வந்தால் தான் எனக்கு இதாக இருக்கும் அவர் அவி ருசிச்சு சாப்பிடுவார் நல்லா இப்போ சாப்பிட ஒரு மாதிரி இருக்கு அபிஷ்டனை மட்டும் இதில் பாருங்க ஏற்கனவே 2 ஆர்டர் பண்ணியிருக்கிறேன் அதாவது தருவி நம்ம போயிருக்கல அப்படி இருந்து கூட மிச்சம் வச்சிருக்கிற அவிக்கு கொண்டு போகிறாங்க அமிது அவி நல்ல இதுகளண்டா அபிஷ்டனும் காணும் நல்லா பிடிக்கும் அடுத்த சிக்கன் இருக்குது அது சிக்கனை சாப்பிட்டுட்டு இந்த பாருங்க சிக்கன் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க இஞ்சி பாருங்க இதுக்கு 20 பீஸ் வரும் இப்படி 20 இதான் கேஎஃப்சிக்கே வந்து இருக்கிறோம் முதல் தரம் நாங்கள் இப்போ அதாவது மாத்திரை வந்து சாப்பிடுவோம் டேஸ்ட் பாருங்க வயிறு நிறைய தான் டேஸ்ட் பாருங்க அதுக்கு தான் மத்தியானம் சாப்பிடாம வேற ஒன்று சொல்றது மத்தியானம் சாப்பிட்டு இருக்க கூடாது நீங்கள் நான் சொன்னான் தான் நேற்று கேஎஃப்சி கூட்டி கொண்டு போறேன் சொன்னவர் ஆனால் இப்படி சாப்பிட்டா வயிறு நிறையும் தெரியாது இப்படி சாப்பிட்டா வயிறு நிறையும் தெரியாது பாக்கு ஆனால் இது ஐஸ்கிரீம் குடிச்சா என்ன மட்டும் குடிக்க சொல்லும் இது வயிறு நிறைஞ்சு இங்கே பாருங்க எனக்கு வாய் வருது எலும்பு கடிங்க நீங்கள் கடிச்சு சாப்பிடுங்க முதல்ல எலும்பு கடி வெட்டா கடிங்க நீங்கள் கரையால் எல்லாம் கடிங்க இல்லை இல்லை சிலதுகள் எலும்பு இருக்கும் சிலது தசையாக இருக்கும் இங்கே ஒரு தசை ஒன்று கடிச்சு பாருங்க
தசி கொண்டு கடிச்சு சாப்பிட்டு பாருங்க. ஆ வீடியோ எடுக்கிறத பார்க்கட்டும். எப்படி இருக்கு உங்களுக்கு சிக்கன்? நல்லா இருக்காது? எது நல்லா இருக்கு? அந்த பர்கர் நல்லா இருக்கா, சிக்கன் நல்லா இருக்கா? ஆ அதெல்லாம் கிளந்தல்ல வருது. இந்த சிக்கன் தான் அதுக்கு போடுறாங்க. அது நீங்கள் நல்லா அதுக்கு தோண்டி எடுத்து பாருங்க. நல்லா அந்த மசாலாவோட வரும். இந்த மாதிரி சாப்பிட்டு முடியுங்க. இந்த சிக்கன் இன்னும் கொண்டு எடுத்து பாருங்க. எலும்பு இல்லாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்டாக அது முதல் சாப்பிட்டு வேறு அது வேணுமா? இந்த கணக்கு இருக்குது. என்ன வேணும்? வேறு கொத்துரட்டி இருக்குது, டொல்பின் கொத்து இருக்குது, வேறு டேஸ்ட். இதை விட அது கொஞ்சம் நல்லா இருக்கும். டொல்பின் கொத்து இருக்குது, கொத்துரட்டி இருக்குது. என்ன வேணும் உங்களுக்கு? ஆ டொல்பின் கொத்து இருக்குது, கொத்துரட்டி இருக்குது. டொல்பின் கொத்துண்டா ஒன்றும் பண்ணாமே ஒன்றும் பண்ணாமா மாதிரி காசு வாங்கின மிச்சம் வைக்கக்கூடாது. இது சும்மா கம்பி விளப்படாண்டு போட்டு கிடக்கு. பார்க்க பயமாக கிடக்கா வீடு. சாப்பிட்டீங்களா பர்கர்? வயிறு சரியான முட்டை. என்ன கடைக்கும் போகல போல. பர்கர் சாப்பிட்டாங்க. மற்ற என்ன சாப்பிட்டீங்க? KFC சிக்கன். அதாவது பெரிய சிக்கன் சாப்பிடல, சின்ன நமக்கு இன்னும் ஒரு பேர் வருது இல்லை. ஏதோ சிக்கன் மற்றது மனசு வச்சு என்ன பேர்? பர்கர் எனக்கு ஒழுங்கா பேர் தெரியாது. அது சாப்பிட்டவா மற்ற சோடா குடிச்சுப்பா வயிறு முட்டை ஆகிட்டவா. சாப்பிட்டு பார்த்தேன் வயிறு முட்டை. சரி நாங்கள் வெளியில் போய் கதை போய் நாங்கள் கொஞ்சம் மினிட்டாக இருக்கேன். என்னத்தை கட்டிக்கணும் கொண்டு தைக்கலாம். நான் போய் சுற்றி பார்த்தா தெரியுது. எல்லாரும் குழந்தாலும் இதெல்லாம் இப்படி வச்சு கட்டிக்கிறேன். மேலே மட்டும் கட்டிக்கிறேன். சரி வாங்க வாங்க. மேலேருந்து பார்க்க கீழே போயிடுறேன். மேலேருந்து பார்க்க கீழே பயமாக இருக்கலாம். சரி விழுந்தா இப்படி இருக்கும். ஆ விழுந்தா இப்படி இருக்கும். விழுந்தா தலை சீதரும். வாங்க விழுந்தா அப்படி இருக்குமா? சாப்பிடுங்க. அப்படி இல்லை இல்லை ஃபுல்லாக பிச்சு இப்படி சாப்பிடும். இல்லை ஃபுல்லாக பிச்சு அப்படி கடிச்சு சாப்பிடுவோம். அந்த மாதிரி சாப்பிட்டு இருக்கிறீங்களா? இப்படி சாப்பிட்டு இருக்கிறீங்களா? இதே மாதிரி சாப்பிட்டு இருக்கிறீங்களா? அப்போ நல்ல நறும ரெண்டு இருக்கு. காணுமே இல்லை நல்லா இருக்கு. கணக்கு வேண்டாம். அது நம்ம பார்க்குறேன். எலும்பு இல்லாமல் தத்தி அப்படி கடிக்கும். சாப்பிடுங்க. போட்டு வாங்க. அந்த பிள்ளைய சொல்லு வைத்தியப்பு எடுக்கட்டாம். கதைக்க வேணுமா? கதைச்சா எனக்கு ஒரு சந்தோஷமாக்கலாம். சொல்றேன். பவி வந்து இப்போ பர்கர் வண்டி வச்சுக்கான். KFC சிக்கனும். அப்போ பர்கர் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். பர்கர் இப்படி தான் கிட வேறுங்க. புறா கேட்க ஒரு கையில் போட்டு தந்துருக்கணும். அங்கே வச்சு சாப்பிட்டு நல்லா கிடக்குது. நல்லா கிடக்குது. இஞ்சி வேறங்க இப்போ ஆளை இஞ்சி என்ன டேஸ்ட் ஆகிடும். உண்மையாக தான் சொல்கிறேன். அங்கே எனக்கு தனியாக இல்லை சாப்பிட்டேன் நான். அந்த சாப்பிட எல்லாம் போச்சு. இஞ்சி என்ன அவியோட சாப்பிட சூப்பராக இருக்குடா. பர்கர் எல்லாம் உண்மையாக இருக்குடா. இப்போ பர்கர் பார்த்தீங்கன்னா சும்மா சோஸ் எல்லாம் வலிய கிடக்கு. உங்களுக்கு என்ன இருக்குது காட்டன்? உள்ளுக்கு துறந்து பார்த்தா இல்லை இது சீஸ் சிக்கன் சீஸ் கோவா எல்லாம் கிடக்கு. கட்டிய பேராண்ட KFC சிக்கனோட இந்த இது மைனஸ் இது அவ்வளோ தண்ணி ருசியாக இருக்கும். நல்லா கடை சாப்பிட நல்லா இருக்கும். ஆனால் எல்லாரும் குறைச்சி சாப்பிடுங்க. உப்பையாக இருக்கான்னு இது பண்ணி சாப்பிடுவோம். இப்போ அந்த இது அபி சாப்பிட்டே வேலை வேறு இருக்க மாட்டேங்குது. என்னது ரொம்ப சாப்பிட்டேன். இது சாப்பிட்டு நான் சாப்பிடல. இது 10 வருஷம் அம்மா சாப்பிட்டு 10 வருஷம் அபி சாப்பிடல. அபி கிட்டல சாப்பிடுவோம். சிக்கன் இது சாப்பிடல. சிக்கன் சாப்பிட இது ஒரு காலம் சாப்பிடுறேன். நானும் ஒரு காலம் சாப்பிடல. ஒரு காத்தான் சாப்பிடலாம். காசு கூட வெளியில வந்து நல்ல முரண்டும் உள்ளுக்கு ரச்சி சும்மா அவிஞ்சு சூப்பராக எங்கட. இதுக்கு அந்த அவே இந்த சீக்ரெட் மசாலா இந்த ருசிக்கே காரணம். பை 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 பை. KFC